1 kg சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்த்துடலாமா? தேவையான பொருட்கள் 1/4 கிலோ பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே அரை கட்டு, அப்புறம் 5 பச்சை மிளகாய், 400 கிராம் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒரு 4 எடுத்துக்கலாம், 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் இங்கே 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதாவது 1 kg ரைஸ் கணக்கில். அப்போ தான் ரெண்டுமே சேர்ந்து நல்ல அரோமா பிளெண்ட் ஆகி வரும். இதை நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 hours முன்னாடியே மேரினேட் பண்ணி வைக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் 1 hour மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் சிக்கன் பிரியாணியில் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக மசாலா ஊறி சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். 1 kg செய்கிற அளவுக்கு பெரிய பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் நம்ம கடலெண்ணெய் நான் இங்கே சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 250 ml ஆயில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 1/4 கிலோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தோம், அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வரணும். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ சைட் பை சைட் 1 kg துளசி அரிசி எடுத்திருக்கேன், அதை 15 minutes முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, இது ரெண்டையுமே சம அளவில் எடுத்திருக்கேன், அதை பேஸ்ட்டாக பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துடலாம். எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, புதினா, மல்லி ரெண்டுமே அரை கட்டு, அப்புறம் 5 பச்சை மிளகாய், இது இதுக்குள்ளே சேர்த்திடலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. எல்லாமே ஒன்று சேர வதங்கி வரணும். இப்போது நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்தனால 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூளும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு தேவைக்கேற்ப அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய்த்தூள் மற்றும் தனியாத்தூள் இது ரெண்டுமே நல்லா ஒன்று சேர வதங்கி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதெல்லாம் ஒன்று சேர வதங்கி வந்ததும் ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவில் 3 குழிக்கரண்டி அளவு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஜூஸியாக இருக்கும். அண்ட் தென் ஒரு லைட்டான புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர வதங்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 400 கிராம் தக்காளி சேர்க்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். பாருங்கள், இப்போ நம்ம போட்ட தக்காளி எல்லாமே வதங்கி தொக்கு பதத்தில் வந்த உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3யுமே சம அளவில் அரைச்ச பொடி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம முன்னாடியே பட்டை கிராம்பில் தாளிக்கல, ஏன்னா அது வாயில் தட்டுப்பட்டால் டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஸோ தட் நான் இப்படி அரைச்சி போட்டுக்கிறேன், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாயிலையும் தட்டுப்படாது. இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாமே மசாலாலாம் ஒன்று கூடி சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 kg சிக்கன் மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும்.
நம்ம போட்டிருந்த சிக்கன் இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா ஒன்று கூடி வதங்கி வரும். சிக்கன் ஒரு 1/4 பங்கு நல்லா வெந்து வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு லெமனோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கன் பிரியாணி கிரேவி, அதில் சிக்கன் வந்து 3/4 பதத்தில் வெந்து வந்திருக்கணும். மசாலாவோடு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி விட்டு வந்திருக்கணும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கின உடனே நம்ம 1:2 ரேஷியோவில் தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணீர் அளவில் சேர்த்துக்கலாம். நான் இது துளசி அரிசிக்கான அளவுகள் சொல்கிறேன். மற்ற ரைஸ்க்கு வேரி ஆகும் தண்ணீரோட அளவுகள். இந்த தண்ணீர் சேர்த்து ஒரு கொதி வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுருந்த 1 kg துளசி அரிசியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியும் தண்ணியும் சம அளவில் இருக்கும். 3/4 பதத்தில் வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கிறேன். இது தம் போடுறதுக்கு கரெக்டான நேரம். நான் ஒரு பழைய தோசைக்கல்லை அடுப்பு மேலே வச்சுக்கிறேன், நல்லா ஹீட் பண்ணி. அதுக்கு மேலே நம்ம செஞ்ச பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அரிசியும் தண்ணீரும் சம நிலையில் இருக்கும், அதாவது சம அளவில் இருக்கும். இதுதான் தம் போடுறதுக்கான கரெக்டான பதம். பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு ஹெவி வெயிட் வச்சுக்கிறேன் தம் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரை பிரியாணி நல்லா தம்மாகி வந்திருக்கு. நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.